இங்க நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்க வழியிலே டிராஃபிக்ல மாட்டிக்கிறான். ஆஃபீஸ்ல இருந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உன்னை தாண்டா மேனேஜர் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காருன்னு சொன்னதும், இப்ப சிக்னல் முடிஞ்சதும் வேகமா வண்டி எடுத்துட்டு போகும்போது ரோட்டு குறுக்க ஒரு நாய் ஓடி வந்திருக்கும். கவனிக்காம அது மேல இடிச்சதுல அடிபட்டு அந்த நாய் அந்த இடத்துல இறந்து போகுது. அதை இவன் நின்னு கூட பார்த்திருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துல இவனுக்கு அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்ப திடீர்னு பார்த்தா இவன் வீட்டுல இருந்து இறந்துக்கிறான். இது வெறும் ஒரு கனவா மட்டும் தான் இருந்திருக்கும். காலையிலே இறந்து போற மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்ததால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பயத்திரியாதான் ஆஃபீஸுக்குமே கிளம்பி போயிட்டு இருக்கான். இவன் கனவுல நடந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் நாய் வந்து இவனோட வண்டியிலேயே அடிபட்டு சாகுது. அப்பவுமே இவன் நின்னு கூட பார்க்காம தான் போயிட்டே இருக்கான். அடுத்து நமக்கு தான் கனவுல வந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு சொல்லி பயந்துட்டு எப்படியோ ஒரு வழியா எதுவுமே ஆகாம சேஃபா ஆஃபீஸ்க்குமே வந்து சேர்ந்துடுறான். இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு வழக்கம் போல அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்ணி இவங்களை பாக்குறதுக்காக கீழே 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வர சொன்னதை இவனுமே அங்க போயிட்டு பார்க்கும்போது 2 அடியாளுங்க வந்து இவனை அடிச்சு ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங் எடுத்துட்டு போறானுங்க. அங்க பார்த்தா ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்ச நாயோட ஓனர் தான் அவனுக்கு அடிச்சு எடுத்துட்டு சொல்லியிருப்பாரு போல. இவனோட கையாலேயே இறந்த நாய்க்கு மாலை போட வச்சு இன்னும் என்ன 45 நாள்ல அவனை கொலை பண்ணிடுவான்னு சொல்லி இவனோட உயிருக்குமே கெடுவு வச்சிருப்பாங்க. இப்ப தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்மே கொடுக்குறான். போலீஸுமே அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க கூட வந்திருப்பாங்க. ஆனா அங்க வந்து பார்க்கும்போது அந்த பழைய பில்டிங் இல்லாமலே போயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பாட்டுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிருங்க.